மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவனாகவே இரட்டை முகத்தானே காண்பீர்கள். அவன் இவர்களிடம் செல்லும் போது ஒரு முகத்தோடும் அவர்களிடம் செல்லும் போது இன்னொரு முகத்தோடும் செல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழப்பத்தில் ஒரு குழப்பம் என்னவென்றால், இருவருக்கு மத்தியில் சென்று இருவருக்கு தக்கவாறே நடிப்பது. இது குழப்பத்திலேயே ஆகப்பெரிய குழப்பம். இவர்களும் இவரை நம்பி அவர்களும் இவரை நம்பி கடைசியில் 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு பூசல்களும் குழப்பங்களும் வருவதற்கு இந்த இரட்டை முகம் ஒரு காரணமாக அமைகிறது. அழகான நேரிய முகத்தோடு வாழக்கூடியவங்க கொஞ்சம் கோபப்படுறவங்களா இருந்தால் கூட மக்கள் அவர் நல்ல மனுஷன்பா, கொஞ்சம் கோபக்காரரு, ஆனால் அவர் நல்ல மனுஷன், என்ன ஒன்றையும் நேரடியாக பழிச்சுட்டு பேசிடுவார். இடத்துக்கு தக்கவாறு மாற்றி பேசுறதும் ஆளுக்கு தக்கவாறு மாற்றி பேசுவதும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இவனை இழிவாக்கக்கூடிய, இவனையே அவமானப்படுத்திடும். அந்த காரியம் தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும்னு சொன்னா, சி இந்த ஆள் அந்த மாதிரி பேசிட்டான், நான் இவனை என்னெல்லாமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லி மக்களே அவனை என்ன செய்வாங்கன்னு சொன்னா வெறுத்து தூக்குவாங்க. ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு எல்லா நேரமுமே ஒரே கேரக்டராக தான் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, சில கட்டங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முந்தாடி பேசுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. மதுவுடைய விஷயத்துலலாம் அவருடைய இயல்பு தன்மையே மாறலை. மதுவை ஹராமாக்குங்க, தினசரி நித்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை மதுவினால வரத்தானே செய்யுது, நீங்க ஏன் ஹராமாக்க கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரைக்கும் நான் எதுவும் செய்ய முடியாதுப்பா, அதனால நீ அவசரப்படாத அப்படின்னு சொன்னாங்க. புர்காவுடைய விஷயத்துலையும் அப்படிதான். புர்காவை கடமையாக்குங்க, பெண்கள் இப்படி அலைஞ்சு திரியிறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப நேரத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போட்டு உலுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, மதுவுடைய சட்டம் வந்துச்சு, மது தடை சட்டம் வந்துச்சு, புர்காவுடைய அமல் சட்டம் வந்துச்சு. சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய நாக்கில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்போ இந்த நேர்மை இதே ரசூலுல்லாஹ்க்கு தக்கவாறு ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில போய் மது இப்படி இருக்குது, ரசூலுல்லாஹ் இன்னும் பண்ணலை பாருங்க அப்படின்னு சொல்லி வேறு வகையா திசை திருப்பறதுக்கு அவரால் முடிஞ்சிருக்கும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருக்கு இருந்த அந்த நெருக்கத்தை வைத்து கொண்டு என்னவெல்லாமோ செய்திருக்க முடியும். ஆனாலும் தன்னுடைய ரசூலுக்கு எந்த விதமான கண்ணிய குறைவும் இல்லாம அவங்கள்ட்டே கேட்டார், இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேட்டாரு. அதனாலதான் கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு சிறந்த நேர்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் அந்த நேர்மைக்கு தகுதியானவர்களாக ஆக்குவானாக. எந்த காரணத்தை கொண்டும் இரட்டை நாக்குடையவர்களாக இங்கொன்றும் அங்கொன்றும் காலத்துக்கு தக்கவாறு, சூழ்நிலைக்கு தக்கவாறு அல்லது மனிதர்களுக்கு தக்கவாறு பேசக்கூடிய அந்த பண்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக.